ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் திருவண்ணாமலை கோயிலோட சிறப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அதில் போன வாரம் அண்ணாமலையாரும் பஞ்சமூர்த்திகளும் வர்றதையும் 10 நாள் விழா கொண்டாடுறது பற்றியும் சொல்லியிருந்தேன். அதோட தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு நாளும் காலம்பர வேத கோஷங்கள் ஒலிக்கும். அந்த நேரத்தில் சந்திரசேகரும் விநாயகரும் வீதி உலா வருவாங்க. அதே நேரத்தில் மங்களவாத்தியமும் இசைக்க ஆரம்பிப்பாங்க. கிளியாலான தண்டங்களை சேவர்கள் புடிச்சிட்டு வர அலங்காரம் செய்யப்பட்ட யானையும் முன்னாடி வர சந்திரசேகரர் வீதி உலா வருவாரு. மடப்பள்ளி வாசல்ல இருந்து உபயதாரர்கள், கோயில் நிர்வாகிகள், பட்டாடை அணிஞ்ச சிவாச்சாரியர்கள், அவங்களோட உதவியாளர்கள் எல்லாரும் சாமிக்கு நெய்வேத்தியத்தை எடுத்துக்கிட்டு கல்யாண மண்டபத்துல அண்ணாமலையார் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. மங்கள நாதங்கள் ஒலிக்க அந்த இடத்துக்கு வருவாங்க. தீபாரத்தன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணாமலையாருக்கு அர்ப்பணம் அப்படின்னு சிவாச்சாரியார் குரல் கொடுப்பாரு. உடனே பஞ்சமூர்த்திகளும் ஒவ்வொருத்தரையும் உள்ள இருந்து கூப்பிட்டு வருவாங்க. இவங்களோட ஊர்வலம் 3ஆம் பிரகாரத்தை சுத்திக்கிட்டு யாகசாலைக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலையாருக்கு திருஷ்டி போட்டு வைப்பாங்க. இது எல்லாத்தையும் அண்ணாமலையார் ஏத்துக்கிட்டு பக்தர்கள் புடை சொல்ல எல்லா பிரகாரங்களையும் கடந்து ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற திட்டி வாசல் வழியா வெளியே வந்து கிழக்கு வாசலுக்கு முன்னாடி இருக்கிற ஆனார்கால் மண்டபத்துல அங்க இருக்கிற வாகனத்துக்கு மேல உட்காந்துக்குவாரு. அதுக்கப்புறம் அங்க தேவார திருவாசக பாடல்கள் எல்லாம் ஒலிக்கும். இது மாதிரி வீதி உலா ஆரவாரமா மகிழ்ச்சியா நடக்கும். இதோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.